மக்களே, சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் பொன்னான வாக்கை அளித்திடுங்கள். நமது சின்னம் குழம்பு சின்னம். பரவாயில்லையே, சந்தையில வாங்கிட்டு வந்து ரோஸ் செடி நல்லா தான் பூத்துருக்கு. நாளைக்கு பள்ளி எடுத்து போகும்போது சத்தியாக்கு தலையில வச்சு விடணும். அழகான கலர்ல பூத்துருக்குப்பா. எம்புட்டு அழகா இருக்கு. இப்படி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 4 செடி சேர்த்து வாங்கியிருப்பேன். சரி, அடுத்த வாரம் கடைக்கு போகும்போது இன்னும் 4 செடியை வாங்கிட்டு வந்து நட்டுறணும். நிறைய செடி வச்சா தோட்டமும் அழகா இருக்கும். பிள்ளைக்கு பள்ளியெடுத்துக்கு பூ கொடுத்துட்ட மாதிரியும் இருக்கும். சத்யா அப்பாக்கிட்ட சொல்லி இன்னும் 4 ரோஸ் செடி வாங்கணும். கோமதிக்கா வா சின்ன பொண்ணு வா. என்ன கோமதிக்கா, வாலிப பிள்ளை மாதிரி காலையிலே ரோஸ் அடிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கிய? ஏதாவது காதல்ல வலிக்கி விழுந்துட்டீங்களோ? எவ்வளவு சின்ன பொண்ணு சும்மா கிட. இந்த வயசுல போய் காதல் கீதல்னு பேசிட்டு இருக்கா. கோமதிக்கு ஏன் வைக்கப்படுதிய? உங்க வீட்டுக்கார மேல உங்களுக்கு காதல் இருக்குதானக்கா? அப்ப அவர் விஷயம் காதல் வழியில சிக்கிட்டே தானே? ஏன் சின்ன பொண்ணு சும்மா இருப்ல. யாரு காதலியாவது விழுந்துற போகுது? கோமதிக்கா என்னக்கா நீங்க உண்மையை சொல்லுங்க கோமதிக்கா, காதல் வழியில விழுந்தியா இல்லையா? ஏவ்ல சின்ன பொண்ணு, அது வந்து இன்னும் ஒரு பேச்சு கேட்டா கோமதிக்கா ரொம்ப வைக்கப்படுறவ. யுக்கா, ஒருவேளை நீங்க தான் அண்ணனை காதல் வழியில சிக்க வச்சீங்களோ? ஏன் சின்ன பொண்ணு சும்மா இருப்ல. காலையில என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? இக்கா, உண்மையை எனக்கு கேட்டீங்க, ஏன் இப்படி வைக்கப்பட்டு கிடைக்கிய? ஏன் கதையை விடு சின்ன பொண்ணு. உன் காதல் கதையை பத்தி சொல்லலாம். என்னத்த காதல் கதையோ? ஏன் சின்ன பொண்ணு இப்படி சலிச்சுக்கிறா? அட கோமதிக்கா, எனக்கு எப்பவுமே முதலவு சுவார் தான்க்கா. என் புருஷனுக்கு அவர் வேலை தான் முதலவு. அதுக்கப்புறம் தான்க்கா மற்றது எல்லாம். நாங்கெல்லாம் இந்த காதல் விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நல்ல சோடி தான் போ சின்ன பொண்ணு. இதை விடுங்க கோமதிக்கா, வேற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கூட சொல்ல வந்தேன் பாத்துக்கோங்க. இந்த ரோசா செடியை பார்த்துட்டு காதல் கீதல்னு அந்த பக்கமா ஒரு கதை விட்டாச்சு. என்னம்மா சின்ன பொண்ணு, என்ன சொல்ல வந்தா? வாக்களிப்பீர். நமது தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ராமசாமிக்கு வாக்களிப்பீர். நமது வெற்றி வேட்பாளர் ராமசாமி. நமது தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ராமசாமிக்கு வாக்களிப்பீர். நாற்காலி சின்னத்தில். நமது வெற்றியின் சின்னம் நாற்காலி. உழைப்பின் சின்னம் நாற்காலி. நல்லதொரு எதிர்காலத்தின் சின்னம் நாற்காலி. வாக்களிப்பீர் நாற்காலி சின்னத்திற்கே. ஏன் சின்ன பொண்ணு, என்னம்மா அனௌன்ஸ் பண்ணிட்டு வரவ? எலெக்ஷன் வர போதில்ல கோமதிக்கா, அதான் யார் இந்த தொகுதியில நிக்காவன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாவ. ஆமால சின்ன பொண்ணு, மறந்தே போயிட்டேன் பாருமா. சரி அது கிடக்கட்டும். ஆமா, நீ எதுவும் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தியே என்ன? கோமதிக்கா, நான் இந்த எலெக்ஷனை பத்தி தாக்க முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அப்படியாம்மா சின்ன பொண்ணு, என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து கோமதிக்கா யாருப்பா இது? ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு நினைச்சா குறுக்க வந்துட்டு. நான் தான் வளர்ந்த மாடு. நீ தானா? நினைச்சேன் ஒரு நல்ல விஷயம் பேசலாம் நினைச்சா பேச விட்றியா? அப்படி என்ன நல்ல விஷயத்தை சொல்ல போறா? நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நானே கோமதியா கிட்ட அதான் சொல்ல வந்திருக்கேன். கலக்குரி வாய் மூடு, நான் தான் முதல்ல சொல்லுவேன். ஏன் வளர்ந்த மாடு சும்மா கிட. நான் தான் கோமதியா கிட்ட சொல்ல போறேன். ஏப்ல 2 பேரும் இப்படி மாத்தி சண்டை போடுறத விட்டுட்டு யாராவது ஒருத்தையாவது சொல்லி தொலைங்களா? கோமதிக்கா, அதான் இந்த எலெக்ஷன் வருதுலாக்கா. அட ஆமா சின்ன பொண்ணு வருது, அதுக்கு என்ன இப்போ? ஏ கோமதிக்கா, அந்த எலெக்ஷன்லயும் நிக்க போறாக்கா? ஏ சின்ன பொண்ணு, லட்சுமி என்னமா சொல்றா? கோமதிக்கா, இதுல சாக்காக எந்த விஷயமும் இல்ல கோமதிக்கா. நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்க்கா. ஏ சின்ன பொண்ணு, இன்னுமா எந்திரிச்சு நிக்க போறேங்கிற மாதிரி இவ்வளவு அசால்ட்டா சொல்றா? அப்படி கேளுங்க கோமதிக்கா. சின்ன பொண்ணு, எலெக்ஷன்னா எவ்வளவு காசு செலவாகும், எவ்வளவு வேலை செய்யணும், கட்சி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா யாருக்கிட்ட கூட்டணி சேரணும், யாரு ஓட்டு போடுவா, எதை நம்பி நீ இப்படி பேசுறா? இப்ப என்ன நம்பிதான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்க்கா. அதுவும் இல்லாம என் கூட நீங்க நிக்கல, நான் கண்டிப்பா ஜெயிப்பேக்கா. என்னது நாங்க நிக்காம? எங்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் நினைக்கா? ஏ சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, வேண்டாம். கோமதிக்கா, இவ இந்த பிரியாணி கடை காய்கறி கடைன்னு போடுறாளக்கா, அதே மாதிரி இது ஒரு வியாபாரம் நினைச்சிட்டா போல. அரசியல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு 4 தமிழ் படத்தை பார்த்து கத்துட்டு வா. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் நிக்கலாம், ஜெயிக்கலாம். சின்ன பொண்ணு, எலெக்ஷன்ல நிக்கணும்னா நிறைய காசு வேணலாமா, அதுக்கு என்ன பண்ணுவா? இக்கா, அதெல்லாம் குழம்புத்த காசு எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குக்கா. ஒரு நாளும் குழம்பு வைக்க மாட்டா, இதுல குழம்பு வைத்த காசு எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கான். ஏ கலக்குருவி, அதான் எல்லார் வீட்லயும் குழம்பு வாங்கி சாப்பிடுறேன்ல, மீதி வார குழம்பு எங்கேயாவது கொண்டு போய் வித்துட்டு வருவேன். என்னது, கடன் வாங்கின குழம்பு கொண்டு போய் வித்துட்டு வந்தியா? ஓஹோ, குழம்ப கடன் வாங்கி நீ பல காசு சேர்த்துட்டா. உனக்கு குழம்ப கடன் கொடுத்துட்டு நாங்க கடனாளியால நிக்கிறோம். ஏ கலக்குருவி, இன்னமும் தினமும் நீ குழம்பு இந்த மாதிரி பேசுறா. எனக்கு கோமதிக்கா தான் தினமும் தரவ, அவையிலே கோபடாம அமைதியா இருக்கவ. உனக்கு என்ன? ஏ சின்ன பொண்ணு, எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்னியம்மா, என்ன பண்ண போறா? கோமதிக்கா, நான் தனியா கட்சி தொடங்க போறேன் கோமதிக்கா. அது மட்டும் இல்ல கோமதிக்கா, எல்லா தொகுதியும் நிக்க போறேன். என்ன சொல்றா சின்ன பொண்ணு?
கோமதிக்கா, நம்ம கட்சியோட சிஎம் கேண்டிடேட்டே நான் தான்க்கா. ஏ வளர்ந்த மாடு, நீ சிஎம்மா? ஆமா கலக்குருவி, நான் இந்த கார்ட்டூன் உலகத்துக்கே சிஎம்மா இருக்க போறேன். சூப்பரா ஆட்சி செய்ய போறேன் பாரு. ஏ வளர்ந்த மாடு, கனவு உலகத்துல இருக்கியோ? என்ன பேசுற நீ? ஏ கலக்குருவி, நிஜமா தான் சொல்றேன், கனவுலாம் ஒன்றும் காணல. கனவா இருந்தா கூட ஒன்னு மன்னிச்சு விட்டுறலாம். நீலாம் எங்களுக்கு சிஎம், எல்லாம் எங்க தலையெழுத்து. ஏ சின்ன பொண்ணு. கோமதிக்கா, நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் கோமதிக்கா. நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். எல்லா தொகுதியும் நம்ம கட்சி வேட்பாளர்கள் நிற்க போறாங்கக்கா. அப்புறம் நம்ம கட்சியோட சிஎம் வேட்பாளரே நான் தான். நீங்களும் ஆளுக்கு ஒரு தொகுதியில் இல்லைங்கக்கா, எம்எல்ஏ ஆயிடலாம். அப்படி நம்ம வசந்தி இழுவ எல்லாரையும் குடிச்சதுக்கோக்கா. நம்ம கட்சிக்கு தனியா சின்ன வேற கேட்டிருக்கேன். அது வேறயா? கட்சி இருந்தா வேற சின்ன வேண்டாமா கலக்குருவி? சின்னம் கொடுத்தாதான் ஓட்டத்துல குத்த முடியும். இல்லைன்னா எல்லாரும் வந்து உன் வாயில தான் குத்துவாங்க. எல்லாரும் வாயில குத்ததையாவது வாங்கிக்கலாம். நீ சிஎம் ஆக போறேன்னு சொல்றதை கேட்டாதான் என்னால தாங்க முடியல. உங்க 2 பேருக்கும் இப்ப புரியாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கட்சியோட சின்னத்தை அறிவிக்க போறேன். கட்சி பேரை என்னன்னு சொல்ல போறேன். அப்பதான் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். சின்ன பொண்ணு வேண்டாமா? கோமதிக்கா, எல்லாம் நல்லதா நடக்கும் கோமதிக்கா. எனக்கு கொஞ்சம் அரசியல் வேலை இருக்கு கோமதிக்கா, நான் போயிட்டு வரேன். ஏ லட்சுமி, இவ என்னமா சொல்றா? என்னன்னு தெரியல கோமதிக்கா, என்னதான் பண்றான்னு பாப்போம். லட்சுமி, சின்ன பிள்ளை 2 நாளா ஆளையே காணுமாம்மா. போனிக்கின்னு ஏதாவது பண்ணாளா? இந்த வளர்ந்த மாதிரி எங்க போனானே தெரியல கோமதிக்கா. கட்சி ஆரம்பிக்க போறேன், எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா ஆளையே காணும். எந்த ஆளை போய் ஒழுங்கானே தெரியல. லட்சுமி, நாம வேணா போன் போட்டு பாப்போமாம்மா. அந்த வளர்ந்த மாதிரி பெரிய ஆளி, அவளுக்கு போன் வேற போட்டு பார்க்கணுமாக்கும். என்னாலலாம் போட முடியாது கோமதிக்கா, நீங்க வேணா போட்டு பேசுங்க. இரு லட்சுமி, நான் போட்டு பார்க்கேன். லட்சுமி, ரிங்கு போயிட்டே இருக்குமா, எடுக்க மாட்டுக்காளே. அந்த வளர்ந்த மாடுக்கு துமுறு வந்திருக்கும் கோமதிக்கா. சிஎம் ஆகப்போறேன்னு சொல்லிட்டு பீத்திட்டு திரியிற பத்தியலா, அதான் நம்ம பொண்ணெல்லாம் எடுக்க மாட்டா. 2 நாள் கழிச்சு எதுவும் செய்ய முடியாம திரும்பி நம்ம கிட்ட தான் வருவா கோமதிக்கா. அப்பா அவளை பார்த்துக்கிடுவோம். லட்சுமி, இருந்தாலும் சின்ன பொண்ணு பாவலாமா. அரசியல்லாம் என்னன்னு தெரியாம போய் மாட்டிக்க போறா. நம்ம தான் அவளை காப்பாற்றணும். நல்லது எதுன்னு அவளுக்கு எடுத்து சொல்லணும். கோமதிக்கா, நீங்க என்ன எடுத்தாலும் அவளுக்கு பொண்ணுமே புரியாது கோமதிக்கா. லட்சுமி, சின்ன பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளைமா, என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுப்பா. நீ வாரியா லட்சுமி? சின்ன பொண்ணு புருஷங்கிட்ட போய் கேட்போமா சின்ன பொண்ணு இங்கன்னு? அவன்கிட்ட போய் கேட்டுட்டா மட்டும் அவனுக்கு தெரியவா போகுது? அந்த வளர்ந்த மாடு அவன்கிட்டே சொல்லாம தான் வெளியே கிளம்பி போயிருப்பா. என்ன சொல்றா லட்சுமி? புருஷங்கிட்டையும் சொல்லாமையே போவா? சொல்லாம தான் போயிருப்பா கோமதிக்கா. அங்க போய் கேட்டா அவருக்கும் தெரியாதுன்னு சொல்ல போறாரு. இதுக்கு எதுக்கு கோமதிக்கா இங்க இருந்து கிளம்பி அங்க போனோம்? அந்த வளர்ந்த மாடு 2 நாள்ல வந்துருவா, கவலைப்படாதீங்க கோமதிக்கா. வருங்கால சிஎம்ஏ வருக வருக. கார்ட்டூன் உலக மக்களை ஆண்ட ஆட்சி செலுத்த வரும் சிஎம்ஏ வருக வருக. யாருடா அந்த சிஎம்ஏ? வாக்களிப்பீர் நம் அக்காவுக்கு, உயர்த்துவீர் அவரை சிஎம்மாக, வாக்களிப்பீர் நமது வெற்றி சின்னத்துக்கு. ஓவரான பில்டப்பா தான் இருக்கு. யார் அந்த சிஎம்னு தான் தெரியல. ஏ கோமதிக்கா, யாருக்கா வராவ? இன்னும் 2 பேரும் ஓவரா தான் பில்டப் பண்றானுவே. யாரு வராருன்னு தெரியலையே லட்சுமி. இருங்க கோமதிக்கா, இந்த 1/2 டவுசர்ட்டையும் 3/4 டவுசர்ட்டையுமே கேட்போம் யாரு வராவன்னு. வழிய விடுங்க, சிஎம் அக்கா வராவ. யார்ல வருது? வழிய விடுங்க. ஒருத்தர் எங்க ஆளை காணுமே. இக்கோ தள்ளி போங்கக்கா, சிஎம் அக்கா வராவ. குறுக்கனா அவளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் தள்ளி போக முடியாது. யார் உங்க சிஎம் அக்கான்னு முதல்ல காட்டுங்க. அதெல்லாம் எங்க தலைவி மெதுவா தான் வருவாங்க. நீங்க முதல்ல வழிய விடுங்கக்கா. டேய், முதல்ல அவளை வெளியே வர சொல்லுடா, இல்லனா உன் தலை கீழே உருண்டு போயிடும். எங்கள் தலைவியே, வருங்கால சிஎம்ஏ, உங்க தொண்டர்களையே தாக்குறாங்க தலைவி. சீக்கிரம் வாங்க, எங்களை காப்பாத்துங்க. இக்கோ சிஎம் அக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. என்னது இவளா? இந்த வளர்ந்த மடையா போய் தலைவி சிஎம்னு கூப்பிட்டு தெரியுறீங்க? இவளே யாருக்கிட்டையும் சொல்லாம 2 நாள் இங்கே காணாம போயிட்டா. திடீர்னு கண்ணாடியை போட்டு வந்தா எங்களுக்கு ஆள அடையாளம் தெரியாது நினைச்சிட்டாலோ? ஏய் யூ, யாருமே நீ? என்ன பேசுற? ஒரு கட்சியோட தலைவி கிட்ட இப்படியா பேசுவாங்க? ஏய் ஜிம் பாய்ஸ், அந்த குள்ள குருவியை தூக்கி எறிங்க. கோமதிக்கா, யாரைக்கு விட சொல்லுங்க கோமதிக்கா. இந்த கோலது 2 என்ன தூக்க தெரியாம கீழே போட்டுற போறானே. லட்சுமியை கீழே இறக்கி விட சொல்லுமா. லட்சுமி பாவலாமா. கோமதிக்கா, நீங்க சொல்றீங்கன்னா அந்த குள்ள குருவியை இறக்கி விடுறேன். வளர்ந்த மாடு, உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே தூக்கி கீழே போட சொல்ற? ஏ கலக்குருவி, கட்சியோட தலைவி கிட்ட பார்த்து பேசணும், இல்லைன்னா திரும்ப தூக்கி எறிய சொல்லிடுவேன்.
ஐயோ வேண்டாப்பா. கோமதிக்கா. ஜிம்பாய்ஸ் வந்து என் பின்னாடி நில்லுங்க. அவ இனி நம்மால தான் எதுவும் பண்ண மாட்டா. ஏன் சின்ன பொண்ணு எங்கம்மா போயிருந்த 2 நாளா? கோமதிக்கா ஒரு நிமிஷம்க்கா. ஜிம்பாய்ஸ் நீங்க 2 பேரும் போய் கார்ல வெயிட் பண்ணுங்கடா. இந்தாங்க என் மாலையும் கண்ணாடியும் எடுத்துட்டு போங்க. ஏ கோமதிக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கேம்மா சின்ன பொண்ணு. நீ எங்க போயிருந்தா அதை முதல்ல சொல்லு. கோமதிக்கா அதான் நான் சொன்னேன்லக்கா இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு. ஆமா சின்ன பொண்ணு, ஏதோ தமாசுக்கு தானே அப்படி பேசிட்டு இருந்த. ஐயே கோமதிக்கா விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்லல கோமதிக்கா. கட்சி ஆரம்பிக்கிற விஷயமா தான் சென்னைக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கேன். இன்னமா சொல்ற சின்ன பொண்ணு, கட்சி ஆரம்பிச்சிட்டியோ? ஆமா கோமதிக்கா கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சிக்கு பியார் வச்சாச்சு, கொடி வாங்கியாச்சு. நம்ம கட்சிக்குன்னு தனியா சின்னமும் ஒதுக்கியாச்சு கோமதிக்கா. என்ன சொல்ற வளர்ந்த மாடு, நீ கட்சி ஆரம்பிச்சிட்டியா? ஏ கலக்குருவி பார்த்து பேசு இல்லைன்னா பறக்க விட்டுருவேன். சரிங்க மேடம். கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களோ? ஆமா கலக்குருவி கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சிக்கு என் பேரை தான் வச்சிருக்கேன் பாத்துக்க. உன் பேரா? அப்ப கட்சி வேங்கின மாதிரி தான். என் பேர்ல ஆரம்பிச்ச கட்சி கலக்குருவி அமோகமா இருக்கும் பாரு. ஏன் சின்ன பொண்ணு, கட்சி பேர் என்னமா? சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகம். சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகமா? நீ கட்சி யாருக்காக ஆரம்பிச்சா? மக்கள் முன்னேற்றத்திற்காகவா இல்ல உன்னோட முன்னேற்றத்திற்காகவா? பேர் வச்சிருக்கா பாரு, சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகம். கோமதிக்கா கட்சி பேர் நல்லா தானக்கா இருக்கு. இந்த கலக்குருவியா இப்படி சொல்றாக்கா? நல்லா இருக்குமா சின்ன பொண்ணு? ஆமா, நம்ம கட்சியோட சின்ன என்னம்மா? கோமதிக்கா நம்ம கட்சிக்குன்னு அருமையான சின்னம் ஒதுக்கிருக்காவக்கா. உலகத்திலே யாருக்கும் இப்படி ஒரு சின்ன கிடைச்சதே இல்ல கோமதிக்கா. அப்படி என்ன சின்ன கொடுத்துருக்கு? ஒன்னு அடிக்கிறதுக்காக செருப்பு தானே கொடுத்துருப்பாவ. ஏன் கலக்குருவி அமைதியா பேச பாத்துக்க. என் ஜிம்பாய்ஸ் சொல்லி உன்னை பறக்க விட்டுருவேன். ஆமா பறக்க விட்டுருவா. அவனை 2 பேரும் வர சொல்லி ஆளுக்கு ஒரு கையில தூக்கி வீசி விடுவேன். ஏவ்ல 2 பேரும் சண்டை போடாம இருங்கப்ல. ஏ சின்ன பொண்ணு, கட்சி சின்ன என்னமா வச்சிருக்கா அத முதல்ல சொல்லு. அப்படி கேளுங்க கோமதிக்கா. பல வீட்டுல குழம்பு வாங்கி வித்த காசுல கட்சி ஆரம்பிச்சுங்க கோமதிக்கா. நான் என்னைக்கும் பழச மறக்க மாட்டேன். நம்மளோட வெற்றி சின்னம் என்ன சிஎம் ஆக்க போற அந்த சின்னம் குழம்பு சட்டி கோமதிக்கா. என்னது குழம்பு சட்டியா? குழம்பு சட்டின்னு ஒரு சின்னமா? ஏ வளர்ந்த மாடு, இப்படி ஒரு சின்னத்தை வாங்கியிருக்கா. இதை எப்படி தூக்கிட்டு போய் ஓட்டிக்கப்பா? ஏ கலக்குருவி தூக்கிட்டு போய் ஓட்டிக்கிட்ட என்ன? ஆமா ஆமா தூக்கிட்டு போவா. குழம்பு சட்டி, மண் சட்டி, கறி சட்டின்னு இருக்கிற எல்லா சட்டியும் அள்ளிட்டு போ. சின்ன வாங்கிட்டு வந்திருக்கா பேரு குழம்பு சட்டின்னு. இதுக்கு ஒரு பில்டப் வேற. கேட்டா வெற்றியின் சின்னமா? உனக்கு வேற நல்ல சின்னமே கிடைக்கலையா? இந்த மடக்கு ஊதி, நாற்காலி, டேபிள் ஃபேனு இப்படிதான் ஒரு சின்ன கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே? கேட்டு வாங்கியிருக்கா பேரு குழம்பு சட்டியும் தூக்கு சட்டியையும். ஏன் கலக்குருவி நல்லா தானே இருக்கு. ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். கண்டிப்பா நமது சின்னம் வெற்றியின் சின்னமா மாறும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு கலக்குருவி. கோமதிக்கா அப்புறம் நாளைக்கு கட்சி கூட்டத்துக்கு கோமதிக்கா நீங்களும் அந்த கலக்குருவியும் கண்டிப்பா வந்துருங்க. உங்க 2 பேருக்கும் கட்சியில முக்கியமான போஸ்டிங் காத்துட்டு இருக்கு. எதுக்குமா சின்ன பொண்ணு? நாங்களாம் அங்க வரலமா. இக்கா என் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீங்க ஏக்கா இப்படி சொல்றீங்க? நாளைக்கு கட்சி கொடுத்துட்டு வாங்க கோமதிக்கா. உங்களுக்காக போஸ்டிங் அங்க சொல்லிடுவோம். ஏன் கலக்குருவி மறக்காம வந்துரு. கோமதிக்கா கூட்டிட்டு வா. மறக்காம வந்துருங்க கோமதிக்கா. மக்களே, சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் பொன்னான வாக்கை அளித்திடுங்கள். நமது சின்னம் குழம்பு சின்னம். அன்பு தாய்மார்களே, அருமை தந்தைமார்களே, சில்வெண்டு சிறுசுகளே, மரியாதைக்குரிய பெருசுகளே, பண்பாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இலசுகளே, உங்கள் இல்லம் தேடி வந்திருப்பது உங்களின் வெற்றி கழகம். உங்க வாழ்க்கைக்கு உதவ வந்திருக்கும் முன்னேற்ற கழகம். அதுதான் நம்ம சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகம். உங்க இல்லம் தேடி உங்க துயர் துக்கங்கள்ல பங்கு பெற வந்திருக்கேன். நான் தான் உங்க சின்ன பொண்ணு. பண்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல்ல வெற்றி பெறணும்னா வாக்களிப்பீர் நமது வெற்றியின் சின்னத்திற்கே. வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வாக்களிப்பீர் நமது வெற்றி சின்னத்திற்கு. உங்கள் நாவில் அறுசுவையும் நடனமாட. ஐயோ வளர்ந்த மாடு, மாத்தி பேசுற, ஒழுங்கா பேசு. பிரியாணி கூட போடல. நீ இப்போ ஒரு கட்சியோட தலைவி, ஒழுங்கா பேசு. உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலர வாக்களிப்பீர் நமது வெற்றியின் சின்னத்திற்கு. போடுங்கம்மா ஓட்டு நமது வெற்றி சின்னத்தை பார்த்து. வாக்களிப்பீர் நமது வெற்றி சின்னத்திற்கு. வாழ்வில் முன்னேறுவீர். என்னடா வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் சொல்றாளே, என்ன சின்னம் அதுன்னு இன்னும் சொல்லலையே நினைப்பீங்க. உங்களுக்காக நம்மளோட வெற்றியின் சின்னத்தை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம கூடவே பயணிக்கிற ஒரு முக்கியமான பொருள் தான் நம்மளோட சின்னம். இது இல்லைன்னா நம்மளுக்கு 3 வேளை சோறு இல்லை. ஏன் இது இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை. என்னடா இது திரும்ப திரும்ப சஸ்பென்ஸே வைக்கிறாளே, சொல்ல மாட்டுக்காளே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களை ரொம்ப நேரம் காத்து இருக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால உடனே சொல்றேன். சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் நமது வெற்றியின் சின்னம் குழம்பு சட்டி.
எனது குழம்பு சட்டியை நம்ம வெற்றியின் சின்னமா வச்சிருக்காங்களே நீங்க நினைப்பீங்க. ஏன் என் கூட இருக்கிற பல பேர் கூட கேட்டாங்க வேற சின்னமே உனக்கு கிடைக்கலையான்னு. ஆனா நான் ஏன் இந்த சின்னத்தை செலக்ட் பண்ணேன்னா, ஒரு சின்னங்கிறது ஒரு கட்சியோட அடையாளம், ஒரு கட்சியோட மூல ஆதாரம். அது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும், எல்லாரும் மனதுக்கும் ஏற்றதா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துற இந்த குழம்பு சட்டியை நம்மளோட வெற்றியின் சின்னமா தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த சின்னம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. வாக்களிப்பீர் நமது வெற்றியின் சின்னமாக்கிய குழம்பு சட்டிக்கு. வரும் தேர்தலை எதிர்கொள்வோம், வெற்றியை சந்திப்போம், துணிந்து நிற்போம். நம்ம கட்சியோட முக்கியமான 2 தலைவர்கள் நின்றுட்டு இருக்காங்க. நம்மளோட கொள்கை பரப்பு செயலாளர் கலர் குருவி என்கிற லட்சுமி, அப்புறம் நம்முடைய மகளிர் அணி தலைவி கோமதி அக்கா. நம்ம கட்சிக்காக இரவு பகலா அயராது உழைத்து பாடுபட்டு இருக்காங்க. நம்ம கட்சியோட கொள்கையே வகுத்தது அவங்க தான். எந்த இடத்துல எந்த நேரத்துல மீட்டிங் போடணும், பிரச்சாரம் பண்ணணும், எல்லாத்தையும் அணிவகுத்து தரதும் இவங்க தான். இந்த நேரத்துல நான் இவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த கட்சியை ஆரம்பிக்க ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இந்த கார்ட்டூன் உலகத்துல இருக்க எல்லா கார்ட்டூனுக்கும் நல்ல வாழ்க்கை தரத்தை உருவாக்குறதுக்காக தான் நம்மளோட சின்ன பொண்ணு முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. உங்க குறைகளை எல்லாம் நம்ம கட்சியோட வெப்சைட்ல பதிவு பண்ணுங்க. உங்க குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டு உடனடியா அதற்கு நிவாரணம் வழங்கப்படும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நாள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன பொண்ணு. வாக்களிப்பீர் நமது வெற்றியின் சின்னமாகிய குழம்பு சட்டிக்கே. நமது வெற்றியின் சின்னம் குழம்பு சட்டி. மறவாதீர், வாக்களிப்பீர், வாழ்வில் வெற்றி பெறுவீர்.